பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மட்டுமா இதே நம்மளை காத்து வந்தார். இது நம்ம படித்தோம். நம்ம இந்த கர்த்தருக்கு தாழ்மைப்படணுமா, பெருமையில் இருக்க கர்த்தரை எதிர்த்து நிற்கிறான்னு பார்த்தோம். சாஸ்க்கு எதிர்த்து நிற்கணும், நம்ம எதிர்த்து நிற்கணும். அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஒருவருக்கு ஒரு விரோதமாக பேசக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிற நியாயப்பிரமாணத்துக்கு விரோதியாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நாங்கள் இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் எல்லாம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நம்ம என்ன செய்யணும்? நம்ம சொல்லணும், நாளைக்கு எங்கே போவேன், நான் இங்கே போவேன், இதை செய்வேன், அதை செய்வேன், வீடு கட்டுவேன், பங்களா வாங்குவேன், அது இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? நம்ம செய்வோம், நாளைக்குன்னு. அதனால் நமக்கு நாளைய நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. நம்ம ஜீவன் எப்படி தான் புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இனினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அவருக்கு சித்தம் இருக்கணும். முதல்ல நம்ம நாளைக்கு இருப்போமா இருப்பானா அவருக்கு தான் தெரியும் இல்லையா? இந்த காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்குது, நம்ம ஜீவன் அவர் கருத்தில் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு சித்தமாக, அவருக்கு செய்யணுமான்னு தான் நம்ம செய்யணும். அதனால் நம்ம உயிரோடு இருந்தால், நாளைக்கு நம்ம உயிரோடு இருந்தால் கர்த்தருக்கு சித்தமானா இனினதை செய்வோன்ட்டு நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள். வீம்பு பண்ணக்கூடாது, நன்மை செய்கிறவர்களாகவே இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறவர்களாக இருக்கணும், எப்போதும் தாழ்மையாக இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புவது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.